வெல்கம் டு பினாக்கிள் ட்ரேட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் மற்றும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அனலைசஸ். நேற்றுக்கு வீடியோ போட முடியல, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, அதனால் போட முடியல. பட் போஸ்டிங் போட்டிருந்தது, காலையில் லேட்டாக தான் போட்டிருந்தேன். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒலைட்டலாக தான் இருந்தது. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 25,000 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக செல் க்ளோ ஸ்டேபிள் ஆகி அதே கேண்டில் டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து மறுபடியும் ஒரு பையி, அதோட டார்கெட்டையும் 2, அதாவது ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், அதாவது இம்மீடியட்டா அச்சீவ் பண்ணிட்டு, மறுபடியும் அங்கேருந்து ஒரு செல் ஸ்டேபிள் ஆகி, அதுவும் பார்த்தீங்கன்னா டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு, கரெக்ட்டா அதுக்குள்ளயே இருந்தது. இதான் இன்னைக்கு ஷேர் பண்ண லெவல்ஸு. அ இதில பார்த்தீங்கன்னா, இந்த செல்ல ப்ராஃபிட் ஆக்சுவலா நம்மளோட இதில எடுக்க முடியல. எடுத்துட்டோம். பட் கொஞ்சம் ரிஸ்க் ட்ரேட் தான். ஏன்னா, இந்த கேண்டில்லேயே உங்களுக்கு இப்ப 20 பாயிண்ட் ஆக்சுவலா வந்துருச்சுங்க. இதுலயே சாரி 12 பாயிண்ட் இந்த ஒரு கேண்டில்லேயே வந்துருச்சு. ஏன்னா இதோட குளோசிங் தான் நம்ம எடுப்போம். செல் சிக்னல் ஜெனரேட் ஆனதுக்கப்புறம். மொத்தம் 3 விதமான என்ட்ரி இருக்குது. ஒண்ணு டைரக்ட்டா இந்த செல் எடுக்கிறது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி செல் ரீட்ரேஸ்மென்ட் அப்படி வருது இல்லைங்களா? அந்த மாரி எடுக்கிறது. ஸோ ஆல் ஓவரா பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்ல ட்ரேட் தான். நம்ம பொறுமையா ஹேண்டில் பண்ணீங்கன்னா, ஒரு 15 டூ 20 பாயிண்ட் வரைக்குமே இன்னைக்கு நம்ம கேப்சர் பண்ணோம். ம். இந்த ஒரு என்ட்ரி மட்டும் எஸ்எல் ஹிட் ஆக்சுவலா. இந்த ஒரு என்ட்ரி மட்டும் பை ஜெனரேட் ஆச்சு. பட் இமிடியேட்டா செல்லும் ஜெனரேட் ஆயிருச்சு. செல்லு ஜெனரேட் ஆகி ஆப்போசிட்ல நல்ல ஒரு மூவ்மெண்ட் குடுத்தது. ஓகேங்களா? இன்னைக்கு மார்க்கெட் எங்க குளோஸ் ஆயிருக்குன்னா, 24,860ல குளோஸ் ஆயிருக்கு. இதைய பேஸ் பண்ணி நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இது நாளைக்கோட பை லெவல்ஸு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி 3 பை லெவல். ஒண்ணு வந்துட்டு நார்மலான மார்க்கெட்டு, இன்னொன்னு வந்துட்டு டவுன் ட்ரெண்ட், இன்னொன்னு வந்துட்டு கேப் அப். இப்ப 24,860 அப்படிங்கிறபோது, இதோட பை அபோவ் ஃபர்ஸ்ட் பை அபோவ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 24,742. அதோட டார்கெட் 24,872. நார்மலான மார்க்கெட்னா ஒரு 60, 70 பாயிண்ட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுனாலும், கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுனாலும் அது நார்மல் மார்க்கெட் நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கேப் டவுன்ல பிக் கேப் டவுன் தட் மீன்ஸ் 300 பாயிண்ட், 400 பாயிண்ட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா, என்னைக்காவது நியூஸ் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா, 24,383ல சப்போர்ட் எடுத்து, அங்கருந்து 24,528ம், 24,697 போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது அப் ட்ரெண்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா, 25,085க்கு மேல ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா, அது 25,246, 25,429ம் போகலாம். டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேங்க. நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நாங்க ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக தான் இந்த லெவல்ஸ் எல்லாமே ஷேர் பண்றோம். நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட அட்வைசர கேட்டு ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நார்மலான மார்க்கெட் 25,040, அதுக்கு கீழ ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா, 24,902 அதோட டார்கெட்டா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது 25,400 ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா, 25,400 நல்ல கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா, அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,246, 25,085மா இருக்கும். சப்போஸ் கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா 24,682ம், 24,528ம், 24,368, அதாவது 24,682 கீழ ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா 5 மினிட்ஸ் கேண்டில், அதோட டார்கெட் 24,528ஆகவும், அடுத்த டார்கெட் 24,368ஆகவும் இருக்கும். லெவல் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் மேக்ஸிமம் இதுக்குள்ள தான் மூவ் ஆகும். நம்மளோட லெவல்ஸ் எக்ஸாக்ட்டா ஒர்க் அவுட் ஆகுது. இதை பேஸ் பண்ணி நம்ம ஆட்டோ ட்ரேடிங் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப இத பொறுத்தவரைக்கும் ஆட்டோ ட்ரேடிங்ல இந்த இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 விதமான ட்ரேடிங் போட்டிருக்கு. ஒண்ணு வந்து டைரக்ட்டா செல்லிங் எடுக்கிறது. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த ரீட்ரேஸ்மென்ட் போட்டிருக்கு இல்லைங்களா? எங்க போட்டிருக்குது? அம் ரீட்ரேஸ்மென்ட் என்ட்ரி எடுக்கிற மாரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இங்க இருக்கு பாருங்க. இந்த செல் ரீட்ரேஸ்மென்ட் போட்டிருக்கு இல்லைங்களா? இந்த மாரி. இப்ப இதோட இதைய பேஸ் பண்ணி இன்னைக்கு ட்ரேட் எடுத்திருக்குது. ஒரே நிமிஷம். இந்த சொன்னேன் இல்லைங்க, இதுதான் அந்த சின்ன லாஸ் ஆனது. அது சின்ன லாஸ்ல பெரிய லாஸ் தான். அதனால தான் இந்த ரீட்ரேஸ்மென்ட் என்ட்ரிய நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகேங்களா?
இன்னைக்கு கால் ஆப்ஷன்ல என்ன என்ட்ரி வந்தது? ஓகே. 2 என்ட்ரி. ஆக்சுவலா காலையில அந்த 11:20க்கு ஒரு என்ட்ரியும், 12:35க்கு ஒரு என்ட்ரியும். இந்த 2 என்ட்ரி இன்னைக்கு கால் ஆப்ஷன்ல வந்தது. இப்ப ஏன் பிரைஸ் அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டெல்டா வேல்யூ குடுத்துருக்குறோம். ஆக்சுவலா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு டெல்டா வேல்யூ ஒர்க் அவுட் ஆகும்ன்னு சொன்னதுனால, டெல்டா வேல்யூ குடுத்துருக்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் இந்த 3.0ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம அந்த நார்மலா கேண்டில் விழுகுது இல்லைங்களா? செல்லோ, பையவோ விழுது. அதோட இத பேஸ் பண்ணி. புட் ஆப்ஷன் வந்து 3 என்ட்ரியுமே சக்சஸ். இந்த இருக்கு பாருங்க. இன்னைக்கு மொத்தம் 3 என்ட்ரி. 27ஆம் தேதி. காலையில ஓப்பனிங் கேண்டில் சொன்னேன்ல, அது சக்சஸ் தான். அடுத்து 11:40 சக்சஸ். இப்போ ஒரு 2 மணிக்கு விழுந்த கேண்டிலுமே சக்சஸ். இது டார்கெட் 12 பாயிண்ட் வச்சிருக்குது. அதனால ரூ. 900 ஆட்டோமேட்டிக்கா அது குளோஸ் பண்ணிரும். இப்ப அந்த ரீட்ரேஸ்மென்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 1 கிடைச்சது. அந்த ரீட்ரேஸ்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, 1 கிடைச்சது. அதோட டார்கெட் 20 பாயிண்ட்ஸ் வச்சிருக்குது. இங்க இருக்கு பாருங்க. 27ஆம் தேதி. 11:05 அதாவது 11:05ங்கிறது எது? இந்த கேண்டில் தான். ஏன்னா கேண்டில் பெருசா இருந்ததுனால பெருசு பண்ணிருக்காங்க. இந்த கேண்டில் ஆக்சுவல் ரீட்ரேஸ்மென்ட் என்ட்ரி. அப்போ இந்த கேண்டில் ஓப்பன் ஆனது. இது 24,909 ஓப்பன் ஆகி கீழ இறங்குச்சு இல்லைங்களா? கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் இறங்குச்சு. இந்த 50 பாயிண்ட் இறங்குனதுல நம்மளுக்கு வந்த இப்ப டார்கெட் ரூ. 1,500 இதுல நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. இதெல்லாம் முன்னாடி எடுத்த ஸ்டடி. இத கணக்கு வைக்க வேண்டாம். இதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஓகேங்க. வீடியோவ தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.